ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து உங்களால் ரிகவர் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எந்த நெட்வொர்க் சிம்மை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துடைய கால் ஹிஸ்ட்ரியும் வந்து உங்களால் ஈஸியாக ரிகவர் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படின்னா, நீங்கள் டெலீட் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருந்து மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும். டேரெக்டாக சிம்மில் இருந்து வந்து நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிம்மில் இருந்து நீங்கள் டெலீட் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே மறுபடியும் வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம டெலீட் பண்ணுறது தெரியாமல் போகும். சில நேரத்தில் இந்த சிம்மிலேருந்து ரிகவர் பண்ணுறது அது வந்து தெரியாமல் போகும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜியோ சிம்மோட பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மை யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதில் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெமோவுக்காக 7 டேஸை செலக்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ 7 டேஸ் இதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய யூசேஜ் இந்த 7 டேஸில் இருக்கிற யூசேஜ் எல்லாமே காட்டும். அதில் யூசேஜ் டேட்டாஸ்னு ஒரு இருக்கு இல்லையா, யூசேஜ் சார்ஜஸ்னு, அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வாய்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ்ன்றதை கிளிக் பண்ணதும் கீழே கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த கால், நீங்கள் கால் பண்ணது எல்லாமே வந்து இதில் வந்துடும். செகண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெலோடது, இப்போ என் மொபைலில் இருந்து இது கால் பண்ணுற பாருங்கள், கால் போகுதா, இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணதும் பாருங்கள் நம்ம நார்மல் டயல் பேடில் வந்து இதாகிடுச்சு. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெலீட் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெலீட் பண்ணிட்டுனா ஓகேவா. இப்போது இதை மை ஏர்டெல் ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேங்க பாருங்கள். மை ஏர்டெல் ஆப்பில் நம்ம கால் பண்ணது அப்படியே இது இருக்குது. இப்போ நான் நார்மல் டயல் பேடில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இதில் பாருங்கள் இது இல்லை. இப்போ மை ஏர்டெல்லில் போய் பார்த்தீங்கன்னா சேம் அது இருக்குது. நீங்கள் இதில் டெலீட் பண்ணுறது வந்து ஆப்புக்குள்ளே டெலீட் பண்ணவே முடியாது. அதாவது சிம்மோட இதில் டெலீட் பண்ண முடியாது. இப்போ 3வது ஆப்ஷன், இதில் தான் எல்லா சிம்மோட இதையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதனோட இதை ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் கால் லாக்னு இருக்கு பாருங்கள், அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஒன்லி டெய்ல்டு கால், மிஸ்டு கால், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் செப்பரேட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே வேணுன்றதுனால கால் லாக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேமில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே, அதாவது இன்கமிங், அவுட் கோயிங், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, அது வந்ததா இல்லை மிஸ்டு காலாக எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் இல்லை. எனக்கு குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு டேட் செலெக்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நேம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்தோடது மட்டுமே ஷோ ஆகும். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.